அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாநகர் எஸ்எம்எஸ் இசை மற்றும் நாட்டிய சார்பாக வாசகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து மிக மகிழ்ச்சி அடைகிறோம். பொங்கல் திருநாள் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு திருவிழாவாகும். இந்த திருவிழா வர ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய ஒவ்வொரு வருடமும் தை மாதம் முதல் தினத்தன்று இந்த பொங்கல் திருநாள் சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா உணவு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு. ஸோ அந்த உணவை தரக்கூடிய விவசாயத்துக்கு, அந்த விவசாயத்தை நம்ம நம்பியிருக்கிறதுனால அதுக்கு நமக்கெல்லாம் பயன்படக்கூடிய, நமக்கு செய்யக்கூடிய சூரியனுக்கு நம்ம அன்னைக்கு நம்ம எல்லா விளைச்சல்களில் ஏற்பட்ட அனைத்துகளையும் அவங்களுக்கு படைத்து நம்ம நன்றி தெரிவிக்கும் ஒரு தினமாக பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம். பொங்கல் தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம இந்தியா முழுமைக்குமே ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4 நாட்கள் அதில் 3 நாட்கள் குறைந்தபட்சம் நம்ம அதை கொண்டாடி கொண்டு வருகிறோம். தை முதல் நாள் பொங்கல் திருநாள், மறுநாள் மாட்டுப் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்முடைய கால்நடைகளுக்கான ஒரு திருவிழா வைத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு காணும் பொங்கல் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அந்த காலத்துலலாம் உறவினர்கள் எல்லாருமே ஒரு இடத்த கூடி மனம் மகிழ்ந்து பேசி அந்த வாழ்க்கையை நம்மளை சிறப்பாக கொண்டு போயிருந்த ஒரு நாள் காணும் பொங்கல். அப்படிங்கிற மாதிரி 3 நாள் தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆந்திராவிலேயும் அதே மாதிரி 3 நாட்கள் அவங்களும் அதே மாதிரி கொண்டாடுறாங்க. முதல் நாள் 4 நாட்கள் சொல்ல போனால் போகி பண்டிகை முதல் நாள் ஆகும், மறுநாள் நமக்கு தை பொங்கல். அதே மாதிரி அவங்க மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேருந்து அவங்க கொண்டாடுறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கையில பெரிய திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர சங்கராந்தி தான். ஏன்னா 3 நாட்கள் அவங்க அதை சிறப்பாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலி, அவல், இந்த மாதிரி நிறைய இதை அவங்க செய்து எள் உருண்டை, இந்த மாதிரி நிறைய பதார்த்தங்களை எல்லாம் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு நாளாக மகாராஷ்டிராவில் கொண்டாடுறாங்க. குஜராத்லேயும் அதே மாதிரி, குஜராத்லேயுமே. அப்புறம் பஞ்சாப்லேயும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய இந்த பொங்கல் திருவிழா மகர சங்கராந்தியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மகர சங்கராந்தி அப்படிங்கிறது என்ன ஒன்றும் இல்லை, வடக்கு உத்தராயணம், சூரியன் வடக்கு திசை நோக்கி நகரக்கூடியது உத்தராயணம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை நம்ம மகர சங்கராந்திக்கு பேர் நம்ம பொங்கல் திருவிழா தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம். ஸோ முக்கியமாக பொங்கல் திருவிழா புதுப்பானை, அதாவது அதிகாலையிலே இருந்துச்சு புத்தாடைகளை உதிர்த்தி, அப்புறம் நம்ம பானையில் புது பானையை வச்சு பச்சரிசி பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு நம்ம படைப்போம். மறுநாள் அந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயம் எதுக்காக பண்ணாங்க அந்த காலத்தில், 1500 வருஷங்களுக்கு 2700 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய அகழ்வாராய்ச்சியில் பார்க்கும்போது அதற்கான சான்றுகள்லாம் கல்வெட்டுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறக்கூடிய காளை மிகவும் திடகாத்திரமாக ஒரு காளையாக இருக்கும். அதை பசுமாட்டோடி நம்ம செய்யும்போது அந்த பால் அதிகமாக பசுமாடு பால் கறக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய ஆதித்தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறது மிக ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அலங்காநல்லூர், இதெல்லாம் ரொம்ப விசேஷம் நடக்கக்கூடியது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி வெளிநாட்டு, அதாவது நம்ம உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் அந்த ரசிகர்கள் அதை அதை கண்டுகளுக்கு செல்வார்கள். அந்த மாதிரி சிவகங்கையிலையும் சரி, ராமநாதபுரத்துலையும் சரி, இந்த மாதிரியான ஜல்லிக்கட்டு அரியலூர் எல்லா பக்கமே மிக சிறப்பாக அதை ஏறு தருவதல் அப்படிங்கிற நம்ம தமிழில் அதை சொல்கிறோம். ஸோ இந்த தை திருநாள் பொங்கல் திருநாளை அனைவரும் புதுப்பானை பொங்கலிட்டு எல்லார் வீட்லேயும் பொங்கல் என்று எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வசந்தமும் பொங்கி பெருகட்டும் என்று இந்த நன்னாடிலே எங்களுடைய தூத்துக்குடி எஸ்எம்எஸ் இசை மற்றும் நாட்டின் சார்பாக எங்கள் மனமார்ந்த பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. அது நமது இருத்தாணி வாயிலாக உங்களுக்கெல்லாம் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.